Good morning, students. Okay, already we finished discussing goods and services in the last class, right? Last class, number goods and services na என்னன்னு பார்த்தோம். Today's class we are going to start with utility. Okay, so what is the meaning of utility? Utility என்ன அதோட meaning என்னன்னு பார்க்கலாம். Okay, so utility means usefulness. Utility na usefulness. It has a want satisfying பவர் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அப்படின்னா நம்மளோட தேவைகளை நிறைவேற்றுற குணத்தை தான் என்ன சொல்கிறோன்னா யூட்டிலிட்டின்னு சொல்கிறோம். I'll tell you an example to understand better. Okay, so if you are feeling sick, உங்களுக்கு உடம்பு சரியில்லைனா you will go to doctor, right? There he will give you treatment, இல்லையா? ஸோ டாக்டர்கிட்ட போனால் அவர் வந்து என்ன பிரச்சனை ஏதுன்னு பார்த்து he will give you medicines, right? So there he is helping you to cure from the disease. Okay, so that is also one type of utility, usefulness. நம்ம வந்து டாக்டர்கிட்ட வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா? Take another example. So if you are very thirsty and you want to drink a very cool water, நல்ல கூல் வாட்டர் குடிக்கணும்னு நினைக்கிறீங்க and you are using fridge for that, right? ஸோ ஃப்ரிட்ஜ்லேருந்து நல்ல ஒரு கூல் வாட்டர் குடிச்சிங்கன்னா அங்கே வந்து உங்களோட தாகம் என்ன ஆகுது? அந்த கூல் வாட்டர்னால உங்கள் தாகம் அடங்குது இல்லையா? ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் டைப் ஆஃப் யூட்டிலிட்டி. ஸோ எந்தெந்த பொருள் எந்தெந்த சர்வீஸ் எல்லாம் நம்மளோட தேவைகள் நிறைவேற்றுதோ அந்த ஒரு குணத்தை தான் என்ன சொல்கிறோன்னா யூட்டிலிட்டின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ யூட்டிலிட்டி மீன்ஸ் usefulness. It has the characteristic of satisfying the human wants. It has the power of satisfying the human wants of with goods and services. Goods and servicesனால எதெல்லாம் நம்ம ஹியூமன்ஸோட தேவைகள் நிறைவேற்றப்படுதோ அந்த குணத்தை தான் யூட்டிலிட்டின்னு சொல்கிறோம். ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அண்ட் கம்மிங் டு கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ வாட் ஆர் ஆல் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டி? Let's discuss one by one. And the first one is utility is psychological. It depends on consumers' mental attitude, and they are giving example as I'll tell you. Utility வந்து ஒரு psychological feeling அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒவ்வொரு பர்சனோட மென்டல் ஆட்டிடியூடில் டிபெண்ட் ஆகிருக்கும். இப்போ வந்து ஒரு பர்சன் வந்து வெஜிடேரியனாக இருக்கும். வெஜிடேரியனுக்கு போய் நம்ம சிக்கன் பிரியாணி கொடுத்தோம்னா வில் ஹி லைக் தேட்? இல்லை. அதே மாதிரி தான் if we give the same biryani to a non-vegetarian guy, so he enjoys that food, right? So it depends upon the mental attitude. It won't be same for every person. எல்லாத்துக்குமே இந்த யூட்டிலிட்டிங்கிறது வந்து சேமாக இருக்காது. It depends upon their psychological feelings. Okay, so that is the first point. And coming to second one, utility is not equivalent to usefulness. இது எல்லா யூட்டிலிட்டியுமே எல்லா வாண்ட்ஸ் எல்லா தேவைகள் நிறைவேற்றப்படுறது எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் ஸ்மோக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க? தென் ஸ்மோக் சிகரெட். அது வந்து அவங்களோட ஒரு ஆசையை நிறைவேற்றுது. பட் இட் இஸ் நாட் குட் ஃபார் ஹிஸ் ஹெல்த். ஆனால் அது வந்து அவங்க ஹெல்த்துக்கு நல்லதில்லை. ஸோ எல்லா யூட்டிலிட்டியுமே யூஸ்ஃபுல் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, ஸோ இட் இஸ் நாட் ஈக்விவலண்ட் டு யூஸ்ஃபுல்னஸ் அப்படின்னா இட் இஸ் நாட் ஈக்குவல் டு யூஸ்ஃபுல்னஸ். ஸோ தட் இஸ் த செகண்ட் பாயிண்ட். அண்ட் கம்மிங் டு தேர்ட் ஒன், utility is not the same as pleasure. A sick person derives utility from it taking medicine, but definitely it is not providing pleasure. So okay, pleasureனா அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அது ஒரு ஹாப்பினஸ். ஓகேவா? ஸோ அதுதான் சொல்லுவோம். இப்போ வந்து ஒரு உடம்பு சரியில்லாதவங்க வந்து ஒரு டேப்லெட்டு சிரப் அது இதுன்னு எடுக்கணும் இல்லையா? அது வந்து அவங்களுக்கு பிடிக்கலனாலும் தே நீட் டு டேக் தேட், ரைட்? ஸோ இட் இஸ் நாட் கிவிங் ப்ளஷர். அவங்களுக்கு வந்து ஹாப்பினஸ் கொடுக்கலினாலும் அது வந்து அவங்களோட ஹெல்த்தை வந்து ஹீல் பண்ணுறதுக்கு தே நீட் டு டேக் தேட், ரைட்? ஸோ யூட்டிலிட்டி இஸ் நாட் ப்ளஷர். எல்லா யூட்டிலிட்டியுமே ஹாப்பினஸ்ஸும் ப்ளஷரும் தரும்னு சொல்ல முடியாது. ஸோ தட் இஸ் த தேர்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். அண்ட் கம்மிங் டு ஃபோர்த் ஒன், utility is personal and relative. An individual obtains varied utility from one and the same good in different situations and different places. ஓகேவா? ஸோ இது வந்து எல்லா யூட்டிலிட்டியுமே எல்லா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எல்லாத்துக்குமே சேமாக இருக்கும், சேமான ஃபீலிங் தரும்னு சொல்ல முடியாது. இட் டிஃபர்ஸ் வித் பர்சன். ஒரு பர்சன் இட் வேரிஸ் வித் பர்சன் டு பர்சன் அண்ட் இட் வேரிஸ் வித் பிளேஸ் டு பிளேஸ். ஓகே, இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஒன் அனதர். ஓகேவா? இது வந்து பர்சனல் வந்து இது வந்து ஒவ்வொருத்தரோட பர்சனல் அண்ட் வந்து இட் வேரிஸ் வித் பிளேஸ் அண்ட் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஃபோர்த் கேரக்டரிஸ்டிக்ஸ். அண்ட் கம்மிங் டு ஃபிஃப்த் ஒன், யூட்டிலிட்டி இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் த இன்டென்சிட்டி ஆஃப்
human want. An individual consumer faces a tendency of diminishing utility. ஓகே, இட்ஸ் அ டிமினிஷிங் யூட்டிலிட்டினா என்ன சொல்கிறோன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு ஐஸ்கிரீம் உங்களுக்கு தரோம். ஐஸ்கிரீம் ஓகே, ஒரு ஆப்பிள் வந்து சாப்பிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்பிள் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவீங்க. ஓகே, யூ வில் என்ஜாய் த ஃபஸ்ட் ஆப்பிள். அதே ஆப்பிள் செகண்ட் டைம் கொடுத்தீங்கன்னா அது ஃபஸ்ட்டு இருக்க ஹாப்பினஸ் இருக்காது. ஓகேவா? அதே ஆப்பிள் தேர்ட் டைம் ரிப்பீட் பண்ணிங்கன்னா அது வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த ஒரு டிக்ரீஸ் ஆகிறத என்ன சொல்கிறோம்னா டிமினிஷிங் யூட்டிலிட்டின்னு சொல்கிறோம். டிமினிஷிங் யூட்டிலிட்டினா when the same person consuming the same product again and again, his his happiness decreasing from one fruit to another. Okay, so that is called as diminishing utility. ஒரு பர்சன் ஒரே பொருளை அகெயின் அண்ட் அகெயின் சாப்பிட்டாங்கன்னா அதில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டும் அதில் வர ஹாப்பினஸ்ஸும் குறைஞ்சிக்கிட்டே வரும். அதுதான் டிமினிஷிங் யூட்டிலிட்டின்னு சொல்கிறோம். ஸோ யூட்டிலிட்டி வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் இன்டென்சிட்டி ஆஃப் ஹியூமன் வாண்ட்ஸ். வந்து எவ்வளோ டீப்பாக வந்து ஒரு பர்சன் வந்து அந்த பொருளுக்கு வந்து ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த யூட்டிலிட்டி இருக்கும். இப்போ வந்து நம்ம ரொம்ப நாளாக நம்ம வந்து எக்ஸாம்பிள் ஒரு பானிபூரி சாப்பிடாமல் இருப்போம் இல்லையா? ஸோ டெய்லி சாப்பிட்றத விட ஒரு 4-6 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஒரு பொருளை சாப்பிட்டோம்னா அது மேலே இருக்கிற ஆசை அதிகமாக இருக்கும். அது வந்து சாப்பிடணும் நிறைய இன்ட்ரெஸ்ட் நிறையா இருக்கும். ஸோ அதுதான் இன்டென்சிட்டின்னு சொல்கிறோம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஃபங்க்ஷன் ஆஃப் இன்டென்சிட்டி. So that is the fifth character. And coming to sixth one, utility is a subjective concept and it cannot be measured objectively and cannot be measured numerically. Okay, இது வந்து சப்ஜெக்டிவ் கான்செப்ட். இது வந்து நம்ம ஆப்ஜெக்டாகவும் அந்த ஒரு ஃபீலிங்கை நம்ம ஒரு பொருளாவையும் டிஸ்கிரைப் பண்ண முடியாது, ஒரு நம்பர்ஸ்லையும் டிஸ்கிரைப் பண்ண முடியாது. இட் இஸ் ஜஸ்ட் ஏ ஃபீலிங் அண்ட் இட் இஸ் ஜஸ்ட் ஏ சைக்கலாஜிக்கல் ஃபீலிங் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் ஜஸ்ட் ஏ சப்ஜெக்டிவ் மேட்டர், நாட் ஆப்ஜெக்டிவ் அண்ட் நியூமரிக்கல் thing. Okay, that is the sixth point. And coming to seventh one, utility has no ethical or moral significance. அந்த யூட்டிலிட்டி இந்த யூஸ்ஃபுல்னஸ் வந்து ஒரு எத்திக்கல்னா ஒரு எந்த ஒரு எத்திக்கல் குவாலிட்டிஸ் இருக்காது அண்ட் எந்த ஒரு மாரல் குவாலிட்டிஸும் இருக்காது. எப்படின்னா ஒரு மர்டரருக்கு ஒருத்தர் கொலை பண்ண போகிறாங்கன்னா அந்த கத்தி வந்து யூஸ் ஆகுது அவருக்கு. ஆனால் அது நல்ல விஷயத்துக்கு இல்லை. ஆனால் பட் ஹீ இஸ் யூஸிங் தட் நைஃப். ஆனால் குக் வந்து என்ன பண்ணுறாங்க, ஹீ இஸ் யூஸிங் த சேம் நைஃப் ஃபார் கட்டிங் வெஜிடபிள்ஸ். ஓகே, ஒரே பொருள் வந்து 2 டிஃப்ரெண்ட் திங்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று பேட் அண்ட் ஒன்று வந்து குட். ஸோ பட் போத் பர்சன்ஸ் ஆர் யூஸிங் தட். they are getting satisfied with they are getting usefulness with that same product. Am I right? Okay, so it has no ethical and moral values. Okay, other seventh characteristics. So these are the different types of characteristics for utility. Okay, and coming to types of utility. So என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்குது யூட்டிலிட்டியில் வந்து என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் யூட்டிலிட்டி. ஸோ ஃபார்ம் யூட்டிலிட்டினா என்னென்னா ஓகே ஹியர் இந்த டெக்ஸ்ட் புக் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா காட்டனை எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு பொருள் வந்து அதை வந்து ஒரு ஃபைனல் ப்ராடக்டாக மாற்றினா மட்டும்தான் அதை நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ டேக் அன் எக்ஸாம்பிள் ஒரு காட்டன் வந்து காட்டனாகவே இருந்துச்சுன்னா அது நம்ம யூஸ் பண்ண முடியாது. அது வந்து நிறைய ப்ராசஸிங் பண்ணணும், அதை வந்து த்ரெட்டாக மாற்றணும், அப்புறம் அது வந்து பாலிஷ் பண்ணணும், அப்புறமா அது வந்து நம்ம வந்து ஒரு ஃபைனல் ப்ராடக்ட் ட்ரெஸ்ஸாக மாற்றுற வரைக்கும் அந்த காட்டன் யூஸ் பண்ண முடியாது. சும்மா நம்ம காட்டனு த்ரெட்டு கையில் வச்சுட்டு இருந்தால் அது வந்து யூஸ் கிடையாது இல்லையா? இட் ஷுட் ஹேவ் சம் பர்டிகுலர் ஃபார்ம். ஒரு ரூபாய் இருந்தால் மட்டும்தான் அதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். That is what they are saying. It should have some form in order to use this particular product அப்படின்னு சொல்கிறாங்க. That is called as form utility. And coming to time utility. Time utility என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா, லைக் இப்போ வந்து நம்ம பிளட்டு டொனேட் பண்ணுறோம். பிளட்டு டொனேட் பண்ண உடனேயுமே அந்த பிளட் வந்து யூஸ் ஆகும்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ whenever the person is இப்போ வந்து ஆப்ரேஷன் லைக் ஐசியூவில் இருக்க பர்சனுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு டைமில் தான் பிளட் இருக்கும். நம்ம பிளட்டு கொடுத்தனையுமே அதை வந்து யூஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த யூட்டிலிட்டிக்கு வந்து ஒரு டைமுங்கிறது ஒன்று இருக்குது. டைம் அதான் என்ன சொல்கிறோன்னா டைம் யூட்டிலிட்டின்னு சொல்கிறோம். எ சிக் பர்சன் மே derive utility not at the time of donation but at the time of operation time. Okay, so that is called as time utility. And coming to place utility. So place utility na
பர்டிகுலர் பிளேஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து புக்ஸ் வந்து தேவைப்படுறப்போ வீட்லேயே இருந்தால் வந்து அந்த புக்ஸ் வந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து வீட்லேயே இருந்தால் அந்த புக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது. only if he goes to library and reads from that book only he gets utility இல்லையா? ஸோ அந்த புக்ஸ் வந்து லைப்ரரியில் இருக்கிற வரைக்கும் தான் அதோட யூஸ்ஃபுல்னஸ். Okay, only when the students goes to the library and he reads from the book only he is getting utility. He won't get any utility if he is staying in the home. Okay, so that is called as place utility. So அந்தந்த பொருள் வந்து அந்தந்த பிளேஸில் இருக்கும்போது மட்டும்தான் இட் இஸ் கெட்டிங் யூஸ்டு பை த பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் பிளேஸ் யூட்டிலிட்டி. அண்ட் கமிங் டு சர்வீஸ் யூட்டிலிட்டி, சர்வீஸ் யூட்டிலிட்டி இங்கே என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா லைக் லாயர்ஸ், பேஷண்ட்ஸ் அண்ட் டாக்டர்ஸ், இவங்க எல்லா சர்வீசஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா திஸ் இஸ் ஆல்சோ ஒன் டைப் ஆஃப் த சர்வீசஸ் கிவன் பை த டிஃப்ரெண்ட் பீப்புள் ஆல்சோ ஒன் டைப் ஆஃப் யூட்டிலிட்டி. நம்ம போய் இப்போது okay, if you want to if you want to get treated from the டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னா அவங்க வந்து சர்வீஸ் பண்ணால் தான் நம்ம வந்து அது நமக்கு யூஸ் ஆகும் இல்லையா? ஸோ டாக்டருங்கிற பேரில் ஸோ இஃப் ஹி கீப்ஸ் குவைட் we won't get any utility. So only he helps and has in treating our sickness, only then we are getting utility there. Right, so that is called as service utility. And coming to possession utility, when a student buys a book or dictionary from a bookseller, then only it gives utility அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பொசிஷன் யூட்டிலிட்டினா பொசிஷன்னா அது ஒரு பொருளை வந்து நமக்குன்னு பொசஸ் ஆகிறது. ஓகேவா? இப்போ வந்து புக்கு வந்து புக் ஸ்டாலில் இருந்தால் நம்ம வந்து அது நம்ம வந்து போய் உரிமை கொண்டாட முடியாது. ஸோ நம்ம போய் காசு கொடுத்து வாங்கினா மட்டும்தான் அது வந்து நம்மளுதாகும் இல்லையா? ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் பொசிஷன் யூட்டிலிட்டி தான். ஸோ எனி புக் ஆர் டிக்ஷனரி வந்து நம்ம வந்து போய் வாங்கினா மட்டும்தான் அது வந்து அதுதான் என்ன சொல்லுவோம்னா பொசிஷன் யூட்டிலிட்டின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நாலேஜ் யூட்டிலிட்டி, இட் இஸ் யூட்டிலிட்டி derived by having knowledge of a particular thing. Advertisement serves as a source of information of an object. ஓகே, ஸோ நாலேஜ் யூட்டிலிட்டினா நம்ம வந்து நாலேஜ் வந்து எப்படி நம்ம கெயின் பண்ணுவோம், ஒரு விஷயத்தை பற்றி படிக்கிறப்போ ஒரு விஷயத்தை பற்றி கேட்குறப்போ மட்டும்தான் அந்த நாலேஜ் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா நாலேஜ் யூட்டிலிட்டி. ஓகே, ஸோ சம்டைம்ஸ் நமக்கு நாலேஜ் எப்படி வரும்? பை சீயிங் த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து சம்டைம்ஸ் இட் ஹெல்ப்ஸ் ஆஸ் எ சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஓகே, நம்ம ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தெரியாதப்போ டக்குன்னு அந்த விஷயத்து மேலே வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சுன்னா யூ வில் கெட் ஏ ஐடியா அபவுட் தட் பர்டிகுலர் திங். ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் இஸ் knowledge utility. Okay, so these are the different types of utilities. And coming to measurability utility, so what is measurability utility na? Once if a person is satisfied by the act of consumption, so consumer derives utility measured in terms of utils. So an utility is a unit of measurement utility. An individual pays a price of unit of a good or equal to the utility derived. Marshall states that utility can be measured indirectly using the measuring rod of money. So ஓகேவா? ஸோ இது வந்து இந்த யூட்டிலிட்டி வந்து ஒரு அதை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அந்த டேர்ம் தான் என்னென்னா யூட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது வந்து சம்டைம்ஸ் நம்ம வந்து பே பண்ணுறோம். லைக் நம்ம வந்து எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் we are paying for that product or for that good. Okay, so that utility வந்து அது வந்து காசு மூலமாக நம்ம வந்து அந்த பொருளை வந்து வாங்கிடும் இது பண்ணுறோம். ஆனால் இந்த யூட்டிலிட்டி எப்படி மெஷர் பண்ணணும்னா இது வந்து டைரெக்டாகவும் மெஷர் பண்ண முடியாது. இன்டைரக்டாக இவர் என்ன சொல்கிறாருன்னா, மார்ஷல் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஒரு மெத்தடை வந்து மெஷரிங் ராட் ஆஃப் மணி அப்படின்னு இண்டிகேட் பண்ணுறாரு. நார்மலாக நம்ம அதை வந்து நம்ம வந்து மெஷர் பண்ண முடியாது. ஓகேவா? ஆனால் ஒரு பொருளோட மதிப்பு வந்து நம்ம காசு வச்சு நம்ம மெஷர் பண்ணிடுவோம். ஆனால் இந்த யூட்டிலிட்டி வந்து டைரெக்டாக மெஷர் பண்ண முடியாது. ஆனால் இன்டைரக்டாக வந்து மெஷரிங் ராட் ஆஃப் மணி அப்படின்னு சொல்கிறாரு மார்ஷல். ஓகேவா? ஸோ தட் இஸ் மெஷரபிலிட்டி ஆஃப் யூட்டிலிட்டி. அண்ட் கம்மிங் டு ப்ரைஸ். ஓகே, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ப்ரைஸ்னால் என்னென்னு. எந்த ஒரு பொருளுக்கு வந்து அதோட வேல்யூ வந்து நம்ம கொடுக்குறோன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரைஸில் தான், இன் டேர்ம்ஸ் ஆஃப் money வந்து you'll give value to that particular product. Okay, so if you're buying books,
ஒரு 12th கிளாஸ் செட் ஆஃப் புக்ஸ் வாங்கணும்னா 12th கிளாஸ் ஒரு செட் ஆஃப் புக்ஸ் வாங்கணும்னா இட் ஹாவ் சம் வேல்யூ அண்ட் ப்ரைஸ். Okay, so that value, that price for particular product or good is called as giving is called as the particular value we are giving to particular product in terms of money is called as price. Okay va? And ப்ரைஸ் வந்து எது எது பேஸ் பண்ணியிருக்கோம், அது எவ்வளோ குவான்டிட்டியில் இருக்குது, லைக் எவ்வளோ குவாலிட்டியில் இருக்குது, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ரைஸை டிட்டர்மைன் பண்ணுறோம் ஒரு பொருளுக்கு. ஸோ தட் இஸ் வாட் தேர் சேயிங். இட் ஆல்சோ டிசைட்ஸ் ஹவு த கூட்ஸ் ஆர் டு பி ப்ரொடியூஸ்ட். ஓகேவா? எவ்வளோ எப்படி கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு கூட்ஸ் வந்து தே வில் யூஸ் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் அண்ட் இட் டேக்ஸ் லாட்ஸ் ஆஃப் டைம் டு ப்ரொடியூஸ். ஓகேவா? இந்த மாதிரி பொருட்கள்லாம் ப்ரைஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் சீப் ப்ராடக்ட்ஸ் வந்து they will use very poor quality products and it can be manufactured in very less time அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் இருக்கும். ஸோ these are all the factors that determines the price of a product. Okay, so that is the price. Price-னா என்ன? The value we are giving for a particular product in terms of money வந்து ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ what is market? உங்களுக்கு ஸோ மார்க்கெட்னா என்ன பண்ணுவோம் நம்ம? வில் கோ செல்லிங் அண்ட் பையிங் ப்ராசஸ் நடக்கிற பிளேஸ் தான் மார்க்கெட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? த பிளேஸ் வேர் கமோடிட்டிஸ் ஆர் பாட் அண்ட் சோல்டு. ஸோ தட் இஸ் கால்ட் ஆஸ் மார்க்கெட். ஸோ பட் இன் எக்கனாமிக்ஸ் இட் ரெப்ரசன்ட்ஸ் வேர் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இன்டு an exchange of goods and services over a price. ஓகேவா? ஸோ ஆனால் இந்த எக்கனாமிக்ஸில் எக்ஸாக்டாக என்ன சொல்கிறோன்னா it is a place where both the buyers and sellers exchange goods and services over a price. ஒரு ப்ரைஸ் பேஸ் பண்ணி எந்த ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகுதோ பிட்வீன் யாருக்கு மத்தியில் நடக்கும் எக்ஸ்சேஞ்சு, இட் இஸ் only between buyers and sellers for a particular price. ஸோ அந்த ப்ராசஸ் தான் வந்து அந்த ஒரு இதுதான் அந்த ஒரு பிளேஸ் தான் என்னென்னு சொல்கிறோன்னா மார்க்கெட்டுன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ தட் இஸ் அபவுட் மார்க்கெட். அண்ட் கம்மிங் டு காஸ்ட். ஸோ காஸ்ட்னா என்ன? ஸோ ப்ரைஸும் காஸ்ட்டும் ஒன்றும் கிடையாது. இட் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, காஸ்ட்னா அது வந்து காஸ்ட் எதை குறிக்குதுன்னா அது வந்து ஸ்டார்டிங் ப்ராசஸ்லேருந்து ஒரு ஃபைனல் ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னா ஸ்டார்டிங் என்ன பண்ணணும்? அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல் வாங்கணும். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து ஒரு கேபிட்டல் இது பண்ணணும், அது இருக்கணும். அந்த ஒரு ரா மெட்டீரியலுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு மெஷின் வேணும் இல்லையா? ஸோ நிறைய ஒரு ஃபைனல் ப்ராடக்ட், ஒரு கார் மேனுஃபேக்சரிங்னா நம்ம டைரெக்டாக வந்து ஒரு 15 lakhs கொடுத்து கார் வாங்குகிறோம் இல்லையா? ஆனால் அது வந்து இன்டர்னலாக நிறைய ப்ராசஸ் நடக்கும். ஸோ ஆல் தோஸ் காஸ்ட் வந்து என்ன சொல்கிறோன்னா அந்த எல்லா எக்ஸ்பென்சஸும் என்ன சொல்கிறோன்னா காஸ்ட்னு சொல்கிறோம். காஸ்ட் ரெஃபர்ஸ் டு த எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் இன் த ப்ரொடியூஸ் ஆர் அக்வயரிங் ஏ கிவன் குவான்டம் ஆஃப் குட். ஓகேவா? ஒரு குட் ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னா என்னென்ன காஸ்ட்டெல்லாம் ஃப்ரம் த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என்னென்ன செலவெல்லாம் ஆகுது அப்படிங்கிறது காஸ்ட் வந்து அப்படிங்கிறத நம்ம காஸ்ட்டுன்னு சொல்கிறோம். Together with revenue determines the profit gained or the loss incurred by the firm. ஓகேவா? ஸோ ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வந்து டோட்டலாக அவங்க வந்து எவ்வளோ வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ ப்ராஃபிட் ஆகுது, எவ்வளோ லாஸ் ஆகுது, இது எல்லாம் டுகெதர் என்ன சொல்கிறோன்னா காஸ்ட்டுன்னு சொல்கிறோம். ஓகே, ரெவன்யூனா டோட்டல் இன்கம் ஆஃப் எ ஃபர்ம். ஓகே, அந்த ஃபேம்லேருந்து எவ்வளோ இன்கம் வருது, நம்ம இன்கம்லேருந்து எவ்வளோ ப்ராஃபிட் நிறைய சம்பாரிச்சிருக்கோம், எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு, இந்த எல்லா ப்ராசஸ் வந்து என்ன சொல்கிறோன்னா காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் காஸ்ட். ஸோ ரெவன்யூனா என்ன? ரெவன்யூனா ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லியிருக்கோம். எந்த ஒரு பொருள் நம்ம சேல் பண்ணாலும் அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு இன்கம் வரும், அதுதான் என்ன சொல்கிறோன்னா ரெவன்யூன்னு சொல்கிறோம். ஸோ டோட்டல் ரெவன்யூ வந்து எப்படி டினோட் பண்ணுறோன்னா ப்ரைஸ் இன்ட்டு குவான்டிட்டி. நம்ம எவ்வளோ ப்ரைஸ் வந்து ஒரு கூடுக்கு வச்சு விற்கிறோம் இன்ட்டு எவ்வளோ குவான்டிட்டி, டோட்டலாகவே எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது அப்படிங்கிற ஒரு டேர்மை நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணோன்னா யூ வில் கெட் த டோட்டல் ரெவன்யூ. ஸோ டோட்டல் ரெவன்யூ இஸ் அப்டைன் ஃப்ரம் த சேல் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். நம்ம ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து செல் பண்ணுறப்போ நம்மளுக்கு ஒரு இன்கம் வரும், தட் இஸ் கால்ட் அஸ் ரெவன்யூ. அது எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னா ப்ரைஸ் இன்ட்டு குவான்டிட்டி, price into total quantity. If you multiply both the things you will get the total revenue. Okay, so that is about revenue.
ஓகே, நீங்கள் வந்து இந்த காஸ்ட்டு, ரெவன்யூ, மார்க்கெட் இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டண்ட் பேசிக் திங்ஸ் இன் ஆர்டர் டு இந்த வர யூனிட்ஸில் வர டாபிக்ஸில் வந்து நீங்கள் சின்ன சின்ன டேர்ம்ஸு, சின்ன சின்ன கான்செப்ட் வந்து நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் யூ வில் பி better understanding the difficult concepts in the future. Okay.